எல்லாருக்கும் நமஸ்காரம். தியானம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அர்த்த பாவனம், தத் ஜபஸ் ததர்த்த பாவனம் அப்படிங்கிற சூத்திரத்தை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்காதனால நம்மளால் தியானம் செய்ய முடியல. இந்த சூத்திரத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல தியானத்துக்கான சூழ்நிலையை உருவாக்கணும். காலம்பரை எழுந்த உடனே இல்லை சாயங்காலம் நான் தியானம் பண்ணும்போது சூழ்நிலையை உருவாக்கணும். சுத்தமான இடம் இருக்கணும், உடம்பு ஒழுங்காக இருக்கணும், கசகசன்னு இருக்கக்கூடாது. ஏதோ தியானம் பண்ணணும், இந்த சமயத்தில் பண்ண 5 நிமிஷத்துக்காக உட்காந்து போகணும் அப்படிங்கிற ஃபாஸ்ட் பரபரப்பு இருக்கக்கூடாது. பொறுமையாக உடம்பை தூய்மையாக வச்சுட்டு குளிக்கணுன்னா குளிச்சுடுங்க. காலம்பரை எழுந்து சப்போஸ் குளிக்க முடியலன்னா ஓகே, பட் உங்களுடைய உடல் தூய்மையாக இருக்கணும், மனசு நிம்மதியாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நான் இந்த முன்னாடி வீடியோஸில் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனசு ஜட பொருள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிர்ணயம் பண்ணிக்கணும். மனசு ஜடம். எப்படி ஒரு வண்டி கார் ஜடமோ, காரை நான் ஓட்டினா தான் கார் ஓடும், அந்த மாதிரி மனசும் ஜடம். மனசை நம்ம எந்த இடத்துல நிறுத்துகிறோமோ அந்த இடத்துல மனசு நின்றுடும். நம்மளாக தான் ஒரு இச்சை உருவாக்கி அந்த மனசை ஓட்டுறோம். ஸோ அந்த இச்சையை உருவாக்காமல் இருக்கணும் தியானத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தியானம் செய்யும்போது இப்போ பாருங்கள், நான் இப்போ உட்காந்துருக்கேன்ல, ஒரு ஆசனம், சுகாசனம், பத்மாசனம், சித்தாசனத்தில் பொறுமையாக உட்கார்ந்து சப்பலாங்கொட்டி உட்கார்ந்து கையை நல்லா மேலே தூக்குங்க. பாருங்கள், கை 2 காதில் கை படுற மாதிரி நல்லா மேலே தூக்குங்க. கையை நல்லா எவ்வளோ முடியுமோ உடம்பை லிஃப்ட் பண்ணுங்கள். தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இடுப்பு ஸ்ட்ரைட் ஆகிடும். எவ்வளோ நீங்கள் நல்லா தூக்கினீங்கன்னா இடுப்பு ஸ்ட்ரைட் ஆகிடும். இப்போ கையை மெதுவாக கையை மட்டும் கீழே கொண்டு முட்டியில் கை வச்சுருங்க. கை வச்சுட்டு இந்த மாதிரி முத்திரை பண்ணி இப்படி உட்காரணும். இப்போ தியானம் செய்யும்பொழுது இப்போ ஏன் தியானம் நம்மளால் செய்ய முடியலன்னா, தியானத்தில் போர் அடிச்சிடும். ஏன்னா நமக்கு இறைவனுடைய குணத்தை பற்றி நிறையா தெரியாது, ரொம்ப கம்மியான குணங்கள் தான் தெரியும். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஓம் ஜபம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஓம் சொல்லி காட்டுறேன், நீங்கள் சொல்லி ஜபம் பண்ண வேண்டாம், மனசுக்குள்ளே தான் ஓம் ஜபம் பண்ணணும். பட் சொல்கிறேன் பாருங்களேன். ஓ இப்போ நான் ஓம் சொன்னேன் பாருங்களேன். இப்போ ஓமுடைய அர்த்தம் என்ன? சிம்பிளாக சொல்லப்போனால் ஓமுடைய அர்த்தம் சர்வரக்ஷகன். ஓம் சொல்லும்பொழுது, ஓம் சொன்ன பிறகு ஹே சர்வரக்ஷக பரமேஸ்வரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் அது ஓமோட டிரான்ஸ்லேஷன் தான். அதில் பாவனை கிடையாது, அர்த்தம் கிடையாது. ததர்த்த பாவனம், அர்த்தம்னா மீனிங் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. தத் ஜபஸ் ததர்த்த பாவனம், அர்த்தம்னா மீனிங் கிடையாது. அர்த்தம்னா வஸ்து. இப்போ உங்ககிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு கிளாஸ் தண்ணின்னு சொன்ன உடனே உங்கள் மனசுக்குள்ளே அர்த்தம் புரிஞ்சிடும். அர்த்தம் என்ன? தண்ணிங்கிற வஸ்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். போய் தண்ணியை கொண்டு வரணும், தண்ணினா இதுதான் தண்ணின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பிளேட்டில் ஸ்வீட் காரம் கொண்டு வா, லட்டுவும் வீட்டில் நீத்தி லட்டு பண்ணிங்க, லட்டு வச்சு காராசேவை இல்லாட்டி மிக்சர் எடுத்து கொண்டு வா அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது லட்டு, இது காராசேவா, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது பேர் தான் அர்த்தம். அதே மாதிரி இறைவனை இப்போ ஓம்னு இறைவனை உச்சார பண்ணி கூப்பிடும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? ஹே சர்வரக்ஷக பரமேஸ்வரா, ஹே பரமேஸ்வரா அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த வஸ்துவை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. வஸ்து பரமாத்மா. நம்ம ஓமன் சொல்லும் பொழுது நம்ம மனசுக்குள்ள சர்வரக்ஷக, என்னை காப்பாற்றும் அந்த சர்வரக்ஷக பரமேஸ்வரன் இருக்கிறான், என்னுடன் இருக்கிறான். அந்த வஸ்து, இறைவன்கிற ஒரு வஸ்து இருக்கு. இறைவன் ஒருத்தர் இருக்கார், எனக்குள்ளே இருக்கார், வெளியில் இருக்கார், சர்வ வியாபியாக எல்லா இடத்துலையும் இருக்கார். அவர் என்னை காக்கிறார், அவருடைய ரக்ஷையில் நான் இருக்கேன், அவருடைய பாதுகாப்பில் இருக்கேன். இப்போ நம்ம ஊரில் இருக்கோன்னா இந்த இடத்துல கேட்டில் வாட்ச்மேன் இருக்கான்,
எல்லை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, இந்தியன் ஆர்மி இருக்குது, நேவி இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம நாட்டில் சுகமாக இருக்கோம். இந்த காவல் இதே மாதிரி வந்து இறைவன் நம்மளை பாதுகாக்கிறான் அப்படிங்கிற அந்த வஸ்து, அந்த பதார்த்தத்துடைய உணர்வு நமக்கு வரதில்லை. ஸோ ஓமன் சொல்லும்பொழுது முதல் விஷயம் என்ன வரும்னா அர்த்தம், சர்வ ரக்ஷகங்கிறோட சேர்ந்து என்னை காப்பாற்றும் அந்த சர்வ சக்தி, அந்த சர்வ ரக்ஷகன், அந்த பரமாத்மா என்னுடன் இருக்கிறான், அந்த வஸ்து என்னுடன் இருக்கிறது அப்படிங்கிறத உணரணும். எப்படி நான் துணி இப்போ போட்டுருக்கேன், இந்த துணியை உணர்றேனோ அந்த மாதிரி இறைவனை நான் உணர வேண்டும். அந்த இறைவனை வந்து நான் தெரிஞ்சுக்கணும். ஹே இறைவன், நீ என்கிட்ட இருக்க. அப்போ தியானத்துக்கு முன்னாடி நம்ம இறைவன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். நம்ம நாள் முழுக்க எல்லாரோடையும் பேசுகிறோம், இறைவனோட பேசுகிறதே கிடையாது. ஒரு 5 நிமிஷம் இறைவனோட பேசுங்க. ஹே பரமாத்மா, நான் உன்னுடைய குழந்தை, நான் வந்து இப்போ தியானம் செய்ய போகிறேன். நான் உன்னுடைய, நீ பெற்றெடுத்த குழந்தை, உன்னுடைய பிள்ளை நான். நீ வந்து இறந்த காலம், எதிர்காலம், இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்தில், எல்லா சமயத்திலையும் நீ எப்பொழுதுமே இருக்கிறாய். நீ வந்து எனக்காக நீ வந்து எனக்கு நான் என்னெல்லாம் நன்மை வேண்டுமோ அந்த நன்மையை நீ வந்து விரும்புகிறாய். எனக்கு அந்த நன்மை நடக்க வேண்டும்னு நீ நினைக்கிற. நான் தான் அதை வந்து உணரலை. நீ இருக்க, என்னோட இருக்க, நான் என்ன செய்கிறேன்னு பார்த்துட்டுருக்க. நான் இப்போ இங்கே உட்கார்ந்து உன்னுடைய நாமத்தை ஜெபம் செய்ய போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வஸ்துவும் நீ எனக்காக படைச்சிருக்க. நான் ஜீவாத்மா. நான் விடுற மூச்சு காத்துலேருந்து ஆரம்பித்து என்னுடைய உடம்பு, என்னுடைய மனசு எல்லாமே நீ கொடுத்த பிச்சை. இந்த உடலையும் இந்த மனசையும், என்கிட்ட இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் ஒரு 1/2 மணி நேரத்துக்காக நான் ஒதுக்கி என்னை உன்கிட்ட நான் அர்ப்பணிக்க போகிறேன். ஹே பரமாத்மா, நீ என்னுடைய அப்பா, நீ என்னுடைய அம்மா, என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் வந்து இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சிருவாங்க. ஆனால் நீ எப்பொழுதுமே என்னோட முடிய மாட்டேன். நீ என்னோட எப்பொழுதுமே அனாதி காலத்திலிருந்து இருக்க நீ. ஆனால் நான் அதை உணரலை. நான் வந்து ஜீவாத்மா, அணுஸ்வரூபன். எனக்கு எதுவுமே தெரியாது. என் உடல் எப்படி இயங்குறதுன்னு எனக்கு தெரியாது. என் உடலில் எப்படி ரத்தம் உருவாகிறதுன்னு எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் எனக்கு தெரியும். உடலுக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி உயிர் வாழறேன்னு எனக்கு தெரியாது. நீ வந்து ஞானியில் ஞானி, உனக்கு எல்லா விஷயமும் தெரியும். என்னை ஒரு சிறு பிள்ளை மாதிரி ஏத்துண்டு நான் உங்ககிட்ட சரணாகதி வரேன். ஹே பரமாத்மா, நான் உன்னுடைய நாமத்தை ஜெபம் செய்ய போகிறேன். நான் உன்னை அழைக்க போகிறேன். நீ இங்கே இருக்கிற வஸ்து எனக்கு தெரியறது. நீ இருக்கிற தைரியத்தில், நீ இருக்கிற அந்த தன்னம்பிக்கையில் நீ என்னோட எப்பொழுதுமே இருக்கன்னு எனக்கு தெரியறது. நான் இவ்வளோ நாள் உன்னை கூப்பிடல. நான் நிறையா தப்பு செஞ்சுருக்கேன் வாழ்க்கையில். நான் இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன். நான் எப்பெல்லாம் தப்பு செய்ய தோன்றதோ எனக்கு நீ வந்து அருள் புரி, என்னை நீ காப்பாற்று. இந்த மாதிரி இதுவும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீ உலகத்தை வந்து சத்வ ரஜஸ் தமஸ் பிரகிருத்திலேருந்து இந்த உலகத்தை படைச்சிருக்க. இந்த உலகத்தை படைக்கக்கூடிய சாமர்த்தியம் என்னை போல ஜீவாத்மாவுக்கு இல்லை, யாருக்கும் இல்லை. இந்த சூரிய சந்திர நட்சத்திர மண்டலத்தில் வந்து நடக்கின்ற அந்த அது பண்ணுற வேலையை வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உன்னால் மட்டும் முடியும், என்னால் முடியாது. உடல்லேருந்து உயிர் பிரியும் பொழுது அந்த உயிரை வந்து ஒரு ஆத்மா ஒரு உடல்லேருந்து அடுத்த உடலுக்கு எடுத்து செல்லும் சக்தி உனக்கு இருக்குது, எனக்கு இல்லை. நான் ஒரு கருவி மட்டுமே. ஆனால் நான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன்னு நான் அகங்காரத்தில் இருக்கேன். அந்த அகங்காரத்தை நான் விட்டுட்டேன். நான் உன்னுடைய சரணாகதிக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் சில உதாரணம். இந்த மாதிரி இறைவனோட பேசணும். முதல்ல 5 நிமிஷம் பேசுங்க இறைவனோட.
நாள் முழுக்க எல்லாரோடையும் பேசுகிறோம்ல, இறைவனோட 5 நிமிஷம் பேசுங்க. பேசி அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணுங்கள். அப்போ இறைவனோட நீங்கள் பேசும்பொழுது இறைவன் ஒரு வஸ்து, இறைவன் ஒரு பதார்த்தம். எப்படி இப்போ இந்த ஆச்சமனம், இந்த கப்பு இருக்கோ, ஆச்சமனம் பண்ண போட கப்பு, இது ஒரு வஸ்து, இது ஒரு பதார்த்தம், இது ஒரு பொருள். இதே மாதிரி இறைவனும் ஒரு பொருள், இறைவனும் ஒரு பதார்த்தம், இறைவனும் ஒரு சக்தி, இறைவனும் ஒரு ஆத்மா. அந்த ஆத்மாவுடைய குணம் சர்வரக்ஷகன், என்னை காப்பாற்றும் சர்வரக்ஷகன் அந்த பரமாத்மா. ஓம்னு சொல்லும்பொழுது அந்த அர்த்தத்துடைய பாவனை அப்போ தான் ஏற்படும். உங்களுக்கு அந்த அர்த்தத்துடைய பாவனை ஏற்பட்டால் நீங்கள் செய்கிற தியானம் கரெக்டான தியானம். அப்படி ஏற்படலைன்னா அதை ஏற்படுத்திக்கணும் பொறுமையாக. ஒரு நாளில் வராது, முயற்சி பண்ணி 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 வரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தியானத்திற்கு முன்னாடி இறைவனுடைய குணத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம். நான் போட்ட இப்போ 1000 வீடியோ போட்டிருக்கேன் தமிழில் மட்டும், இல்லை 700-800 வீடியோ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா வீடியோஸ். இறைவனுடைய குணங்கள் பற்றி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும், நம்ம எப்படி தர்மத்தை கடைப்பிடிக்கணும், நம்ம பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, ராகத்வேஷம் பண்ணக்கூடாது, எல்லாமே சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இறைவனை அந்த உபாசிக்கும் தருணத்தில் நம்ம கோட்டை விட்டுறோம். இந்த தருணம் ரொம்ப முக்கியமான தருணம். அதனால தான் உடம்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உடம்புல இப்போ உடம்புல நீங்கள் உட்கார்ந்த உடனே இந்த மாதிரி பண்ணுறீங்கல்ல, இப்படி உட்கார்ந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காடுறீங்கல்ல, உட்கார்ந்த உடனே உடலில் ஒரு 1 மினிட் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உடம்பை, மூச்சை பொறுமையாக மூச்சை பாருங்கள். மூச்சு எப்படி உள்ளே வருது, மூச்சு எப்படி வெளில போகிறதுன்னு பொறுமையாக பாருங்கள். அப்புறம் கருத்தை நம்மளுடைய கருத்தை இந்த இடத்துல நிலை நிறுத்தி இறைவனோட பேச ஆரம்பிங்க. ஒரு 5 நிமிஷம் இறைவனோட பேசுங்க, இல்லை 10 நிமிஷம் பேசுங்க, இல்லை 20 நிமிஷம் பேசுங்க, பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் பேச தோன்றதோ இறைவனுடன் பேசுங்கள். இறைவனோட பேசும்பொழுது நான் எவ்வளோ சிறியவன், நீ எவ்வளோ பெரியவன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்து காட்டணும். அப்போ தான் நமக்குள்ளே இருக்கிற அகங்காரம் குறையும். அதே மாதிரி நீ எப்படிலாம் இந்த உலகத்தை காத்துட்டுருக்க, எப்படிலாம் இந்த உலகத்தை படைச்சிருக்க அப்படிங்கிற விஷயத்த பேசலாம். அப்புறம் எனக்கு நீ என்ன கொடுக்க வேண்டும், எனக்கு என்ன வேண்டும் வாழ்க்கையில் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசலாம். இந்த மாதிரி 5 நிமிஷம் பேசின பிறகு, 10 நிமிஷம் பேசின பிறகு, ஹே இறைவா நான் உன்னுடைய நாமத்தை ஜபம் செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி ஜபம் செய்ய ஆரம்பித்தா, தியானம் செய்ய ஆரம்பித்தா, ஓம்ங்கிற ஜபத்தையோ காயத்ரி ஜபத்தையோ சொல்ல ஆரம்பித்தா நமக்கு இறைவனுடைய ப்ரெசன்ஸ் தெரியும். இங்கே இடத்துல இறைவன் இருக்காருன்னு தெரியும். நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனையும் இறைவன் நோட் பண்ணிட்டு இருக்காருன்னு நமக்கு புரியும். அப்போ நீங்கள் தியானம் பொறுமையாக அருமையாக தியானம் பண்ணலாம், ரொம்ப அருமையாக தியானம் பண்ணலாம். அதே தியானத்துடைய சிந்தனையோடு நம்ம வாழ்க்கையை நகர்த்தலாம். பிரச்சனை வரும்பொழுது ஒரு செகண்ட் உட்கார்ந்து இறைவனோட பேசுங்க மனசார. அந்த இறைவனுக்கு உருவம் இல்லை. நம்மளாம் கோயிலில் போய் பேசின்னு இருக்கோம், தேவையே கிடையாது. நம்ம வீட்டில் உட்கார்ந்து ஆசனத்தில் உட்கார்ந்து பேசலாம். இந்த மாதிரி தியானம் செஞ்சால் நம்ம தியானத்தில் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இது. ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.